ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையும் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி இதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 மார்ச் மாதம் 27 முதல் பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்க போகுது. காரணம், அன்னைக்கு பங்குனியுடைய 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நவமியானது வருது. வரக்கூடிய நவமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வளர்பிறையில் வரக்கூடிய நவமி. இந்த பங்குனி மாத வளர்பிறையில் வரக்கூடிய நவமியில் ஸ்ரீராமர் அவதரித்ததாக சொல்லப்படுது. ஸ்ரீராமர் அவதரித்த இந்த நவமி நாள் அன்னைக்கு கிரகங்களிடையே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேருது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த நவமியிலிருந்து கிரகங்களால் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த மாற்றத்துக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குமா பாதகமான பலனை கொடுக்குமாங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இது ஸ்ரீராம நவமி நாள். இந்த நாளில் ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அதை செய்தால் முற்றிலும் உங்களுக்கு அனுமனுடைய அருள் கிடைக்கும். ஸோ அனுமனுடைய அருள் கிடைக்க இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம், அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த நவமியிலிருந்து பணவரவு உயரப்போகுது. அதோடு என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, புதிய வாய்ப்புகள் நிறைய காத்திருக்கு. அதாவது புது விஷயங்கள் நடக்க நிறையவே வாய்ப்புகள் காத்திருக்கு. இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கக்கூடியதாக இருக்க போகுது. இந்த பங்குனியில் நவமியில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரக மாற்றங்கள் ஏற்படுவதனால வேலை, தொழில், குடும்பம், திருமணம், பணம் ஆகியவற்றில் நிறைய மாற்றம் ஏற்படும். அதெல்லாம் என்ன பலன் அப்படிங்கிற முழு பலன்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளுடைய நிலையின் அடிப்படையில் பெரும்பாலான விஷயங்களில் சாதகமாகவும் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இந்த டைம் நாட்கள் உங்களுக்கு அமையும். ஓரிரு கிரகங்களை தவிர பெரும்பாலான கிரக சேர்க்கைகள் மற்றும் கூட்டணிகள் உங்கள் ராசினருக்கு சாதகமாகவே இருக்கும். உங்கள் ராசினருக்கு இன்னும் முழுமையாக என்ன பலன் கிடைக்குங்கிறத அதில் குறிப்பிட்டே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குடும்பம், திருமணம், காதல், இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ரிஷபராசிக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று பங்குனி நவமியில் முதல் பாதி வரை சஞ்சரிப்பது சாதகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். அப்போ நினைத்தது நடக்கும். திடீர் திருமண யோகம் உண்டாகும். குடும்பத்தில் அப்போ மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். அதே போல் குரு வகர நிவர்த்தி பெற்று நேராக சஞ்சரிக்கும் மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ இருந்து வருமானத்தை சீராக்கும். குடும்பத்தில் இருந்த சுபகாரிய தடைகள்லாம் நீங்கும். ஆக மொத்தம் குடும்பம், திருமணம், இதிலெல்லாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்குங்க. அதுக்கப்புறமா வேலை மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு அதில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வேலை தொழிலில் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் மிகவும் லாபகரமான இடத்துல சஞ்சரிக்கிறார். ஸோ வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பெரிய முன்னேற்றமும் லாபமும் படிப்படியாக கிடைக்க இந்த டைம் துவங்கும். அதோடு புதிய ஒப்பந்தங்கள், புதிய திட்டங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடும். எல்லாத்துக்கும் மேலே உத்தியோகத்தில் இருப்பவர்களோ வியாபாரம் செய்பவர்களோ ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் தேடி வரும். பல காலமாக முடங்கியிருந்த திட்டங்களை செயல்படுத்தலாம் என்று செயலில் இறங்கவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதில் எதிர்பாராத மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். அதை நல்லா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம், பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல், அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். பணவரவு மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரிஷபராசிக்கு பங்குனி நவமியிலிருந்து சிறப்பாகவே இருக்கும். நீண்ட நாள் வராமல் இருந்த தொகை கைக்கு கிடைக்கும். வாரக்கடன் வசூலாகும். அதே நேரத்தில்
பங்குனி நவமியில் 2ஆம் பகுதி, அதாவது அந்த ஏப்ரலுடைய முதல் 2 வாரங்களில் திடீர் செலவுகள் அல்லது எதிர்பாராத வகையில் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ரிஷபராசிக்கு ஒரே இடத்துல பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதால் எதை தேர்வு செய்வது எதை விடுவது என்ற குழப்பம் இருக்கோ. எனவே அவசரப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டாம். வருமானம் அதிகமாக வரும்பொழுது அதை சேமிக்கக்கூடிய பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த நவமியில் அதை தான் நீங்கள் வேத வாக்காக கொண்டு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டாதான் ஓரளவு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ ராம நவமி வர்றது அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பார்க்கலாமா? வாங்க. இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள் ஆனால் ஈஸியாக இருக்கும். இந்த பரிகாரத்தை உடனே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சரி, பரிகாரம் வாங்க பார்க்கலாம். இந்த டைம் வெள்ளிக்கிழமை அன்று ராம நவமியானது வர இருக்கு. ராமர் இந்த பூமியில் அவதரித்தனால தான் ராம நவமியாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் ராமர் வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். ஏன்னா அனுமன் ராமருடைய அதிதீவிர பக்தன். அனுமனை வழிபாடு செய்தால் பல மடங்கு மன உறுதி கிடைக்கும். தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும். நீங்கள் எந்த காரியம் தொட்டாலும் அது வெற்றி பெறும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அனுமனுடைய அகராதியில் தோல்வி என்பது கிடையாது. காரணம் அனுமன் ராம பக்தன். ராமனும் அனுமனும் வேறு வேறு அல்ல. இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் கலந்து தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த தினம் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த நாளில் பண்ணுங்க. எந்த இடத்தில் ராமநாமம் ஒழித்தாலோ அதை கேட்க அனுமன் அமர்ந்து கொள்வார். ஸோ இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மணப்பலகையை காலியாக வைங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ராமநாமத்தை கேட்க அந்த அனுமன் உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொள்வார் என்பதில் ஆச்சரியமே இல்லை. ஸோ இந்த தினம் உங்கள் வீட்டு பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்க. 3 வெத்தலை வாங்கி கொள்ளுங்க. குறைந்தபட்சம் 3 வெத்தலை போதும். அதிகபட்சம் உங்களுக்கு 11, 21, 51 எத்தனை வெத்தலை வாங்கினாலும் தவறு கிடையாது. கொஞ்சம் செந்தூரம் வாங்கி கொள்ளுங்க. வெத்தலையின் மேலே செந்தூரத்தை தொட்டு ஸ்ரீராம ஜெயம்ங்கிற மந்திரத்தை எழுத வேண்டும். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், அனுமன் இருக்கையில் ஏது பயம், அந்த மாதிரி எழுதணும். 3 வெத்தலைகளில் இந்த மந்திரத்தை எழுதி சுருட்டி மாலையாக கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அனுமன் திருவுருவ படத்திற்கு போடலாம். இல்லை ராமர் பட்டாபிஷேக படத்திற்கு போடலாம். அதுவும் இல்லை என்றால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொண்டு போய் இந்த மாலையை போட்டு விட்டு வரலாம். 3 வெத்தலைக்கு மேல் எத்தனை வெத்தலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுறீங்களோ அவ்வளவும் அனுமனுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே இருக்கிறது, வெற்றி காணவே முடியவில்லை என்று துவண்டு போயிருப்பவர்களுக்கு இந்த தினம் இது ஒரு வரப்பிரசாதம். இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த எளிமையான ஆன்மீக வழிபாட்டை இந்த தினம் எவர் செய்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இருக்கும். உங்கள் மனதில் ஒரு கோரிக்கை வைத்து எந்த வெத்தலை மாலையை இந்த அனுமனுக்கு போட்டிங்களோ அந்த வேண்டுதல் 3 நாட்களில் நிறைவேறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. உங்களுக்கு ஒரு வேளை நேரம் இல்லை, அவசரமான இந்த உலகத்தில் அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அனுமன் ஆசை பெற ஆசையாக இருக்கிறது அப்படின்னா என்ன செய்வதுன்னா, இந்த நாள் குளித்து முடித்துவிட்டு கண்களை மூடி ராம 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 ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை மனதார உச்சரித்தாலே போதும். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அனுமன் ஓடோடி வருவார். ஸோ அதனால் நீங்கள் மாலை போட முடியலாம், இந்த மாதிரியாவது நினைப்பை கொண்டு வாங்க இந்த நாளில். இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திங்கன்னா உங்கள் ராசிக்கு கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்படுற மாதிரி ஆற்றல் உண்டாகும். சோம்பேறித்தனம் இல்லாமல் உங்களுடைய கடமைகளை முதல்ல முடித்து விடக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நிறைய தண்ணீர் குடித்த பலன் கிடைக்கும். ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சாப்பிட வழி கிடைக்கும். மனதிற்கு பிடித்த மாதிரி பாடலை கேட்குறது, ஆடுறது, இந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். சோர்வு தானாக விலகிறோம். வேலையில் சுறுசுறுப்பு வந்துவிடும். இந்த பரிகாரத்தினால இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே உருவாகும். அதனாலேயே இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையோட ரிஷப ராசிக்காரங்க செய்திடுங்க. ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்ச ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து
இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.